Hi friends, இன்னைக்கு 9th Maths Chapter 3 இருந்து exercise 3.9 இருந்து second question பார்க்க போகிறோம். 5th and 6th subdivision பார்க்க போகிறோம். Find the GCD for the following. 5th subdivision x power 4 minus 1, x square minus 1. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். x power 4 minus 1 எப்படி எழுதலாம்? x power 4 எப்படி எழுதலாம்? x square the whole square எழுதலாமா? 1 எப்படி எழுதலாம்? 1 square. So x square the whole square minus 1 square. இது பாருங்க a square minus b square ஃபார்மேட் படி இருக்குது. இந்த ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு a plus b எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்தது a minus b, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? இது பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது 6th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இது ரெண்டுலேயும் காமனாக a இருக்குது. ஏவை வெளில எடுத்துக்கலாம். a இன்ட்டு இதில் a போயிடுச்சு அப்படின்னா மீதி a ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் இதில் ஏவை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 9x ஸ்கொயர் இருக்கும். ஸோ a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் இந்த 9x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஸோ a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏவை அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே ஏக்கு பதிலாக a இருக்குது, பிக்கு பதிலாக 3x இருக்குது. ஸோ a ப்ளஸ் b, a ப்ளஸ் 3x இன்ட்டு a மைனஸ் b, a மைனஸ் 3x. ஸோ a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் ஈக்குவல் டு a இன்ட்டு a ப்ளஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3x. அடுத்தது இந்த a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா? a மைனஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3x ஈக்குவல் டு a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? a மைனஸ் 3x. ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு a மைனஸ் 3x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.